வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் தயிர்லேயும் ஒரு சில தீமைகள் தான் இருக்குது. தயிர் நம்ம எப்பப்போலாம் சாப்பிடணும், எப்பப்போ சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக தயிரை சுடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா, தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நாம் தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து தயிர் சாப்பிடலாம். எப்பப்போ தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு சில பேரெல்லாம் தயிர் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது போல் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். எப்படி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போல் ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதாவது நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒருபோதும் காலையில் வெறும் வயிற்றிலும் இரவிலையும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரை நீங்கள் சூடுபடுத்தியும் வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு சில பேரெல்லாம் தயிரை வந்து சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க, கடுகெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அது போல் சாப்பிடக்கூடாது. தயிரோட வேணும்னா நீங்கள் சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அப்படியே பச்சையாக இருக்கக்கூடிய அந்த தயிரை வந்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை, அந்த எனர்ஜியை வந்து அந்த தயிர் உங்களுக்கு தரும். ஸோ ஒருபோதும் நீங்கள் சூடுபடுத்தி தாளிச்செல்லாம் சாப்பிட. ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தயிரை வந்து தினமும் எடுத்துக்குவாங்க. தயிர் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தயிரை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் நம்மளுடைய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாயில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே தொடர்ந்து தினமும் தயிர் சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையாது. எனவே நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க. ஒருபோதும் இரவு நேரங்களிலும் காலையில் வெறும் வயிற்றிலும் தயிர் சாப்பிடாதீங்க. அதாவது நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எப்போ வந்து தயிர் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வாரத்தில் உங்களுக்கு வந்து 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே தயிர் சாப்பிடணும். அதுவும் ஒரு வேளை மட்டுமே தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். தயிரோடு நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தயிர், வெங்காயம் அல்லது இந்த ரைதான்னு சொல்லக்கூடிய தயிரையும் வெங்காயம் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றத மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. வெங்காயம் நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிரையும் வெங்காயம் சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த தயிர் வெங்காய பச்சடி அது தோல் அலர்ஜியை உங்களுக்கு ஏற்படுத்தும், ஸ்கின் டிசீஸை ஏற்படுத்தும், உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளும் உங்களுடைய உடலை இது ஏற்படுத்திடும்ன்றதை மறந்துடாதீங்க. எனவே தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரையும் மாம்பழத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு கோப்பை தயிரோட நல்ல சின்ன சின்ன பீஸ் போட்டு மாம்பழத்தை அதை கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் அது போல் சாப்பிடக்கூடாது. வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது. தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தோல் சம்பந்தமான நோய்கள், ஸ்கின் டிசீஸு, உடலினுடைய செயல்பாடுகள் தலைப்படுதல் போன்ற எல்லா பாதிப்புகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மாம்பழத்தோட தயிரை வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீன் வந்து நம்ம தயிரோட சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். அப்புறம் மீன்லேயும் வந்து பார்த்தோம்னா உயர்தர புரதம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஹை புரோட்டீன் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதனால் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக நம்மளுடைய உடலில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். அதனால் அஜீரண கோளாறு, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிரோட வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனை ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக இது வந்து உங்களுக்கு சர்மம் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸையும் ஏற்படுத்தும். பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதம் கொண்டு இருக்குது. அப்போ ஹை புரோட்டீன் இது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒன்று நீங்கள் தயிர் எடுத்துக்கணும், இல்லைனா பால் எடுத்துக்கணும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கூடாது. ஏன்னா தயிர் வந்து
எளிதில் செரிமானம் ஆகிடும். ஆனால் பால் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செய்திருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமான பிரச்சனையை உங்களுக்கு வந்து உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு போன்ற பேதி போன்ற மோசமான நிலைக்கெல்லாம் உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய எந்த உணவுகளோ அது எதையுமே நீங்கள் தயிரோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தயிரோடு நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போது ஆயில் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது இந்த மாதிரி நீங்கள் சால்னா, புரோட்டா, அப்புறம் வந்து ஆயில் ஃபுட்ஸ் எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தயிரோட ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிமானம் ஆகக்கூடிய அந்த டைமில் எல்லாமே விரைவில் உங்களை சோர்வடைய வச்சிடும். இதன் காரணமாகவே ஆயில் ஃபுட்ஸ் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தூக்கமெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்குமே அது உங்களுக்கு நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றதால நீங்க உங்களுடைய உணவுகள்ல ஆயில் ஃபுட்ஸோட தயிரை வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி முறைகளில் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி ஆரோக்கியமான முறைகளில் தயிரை எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம தயிரை வந்து சூடான பாத்திரத்தில், அதாவது சூடான சாதத்தில் தாளித்து உப்பு கலந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதால தான் அதை நீங்கள் இரவில் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூச்சிரைப்பு உங்களுக்கு ஏற்படும். அதனால் இரவில் வந்து நீங்கள் தயிர் சாப்பிடாதீங்க. நன்றாக புளித்து இருக்கக்கூடிய தயிரை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தவாயு பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நன்றாக புளித்த தயிரை வந்து சாப்பிடக்கூடாது. இரவில் தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த கொதிப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ், நிறைய தோல் நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது உடல்நலத்தை பாதுகாக்கிறதுக்கு தயிர் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் தயிர் வந்து உதவிகரமாக இருக்கும். தயிரோட கடலை மாவு சேர்த்து பூசி வந்தோம் அப்படின்னா முகம் நமக்கு பொலிவாக மாறும். தயிரை எப்போதுமே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சூடுபடுத்திலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ அப்போ தயிரை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்லா உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. வேணும் அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் தயிரை இன்னும் உரைய வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மருத்துவ நன்மைகளை விரைந்து இது வந்து கொடுக்கும். நீங்கள் உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சளி போன்ற பிரச்சனையெல்லாம் வந்து நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிரோடைய அந்த தயிரை உரைய வைத்த தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய பிரச்சனையை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணும். எனவே தயிர் வந்து நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். ஆனால் அந்த தயிரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரங்கள் பொறுத்தும், எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள் பொறுத்தும், எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் பொறுத்தும், தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதோடைய நன்மை தீமைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நன்மைகள் குறைந்து தீமைகள் வந்து அதிகமாகும். ஸோ இப்போது நீங்கள் நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா தயிரை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட அளவுகளில் மட்டும் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழலாம். அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.